எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோ. இன்னைக்கு நம்ம தி பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் சீரிஸோட எபிசோட் 4 சேவ்ட் பை தி கிங் தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோ ஆர்த்தர் கொண்டு நான் சவுண்ட் கேக்குது. அது கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணி மரத்து மேல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இந்த மரத்து மேல இருந்து கீழே பார்த்தா தான் தெரியுது நிறைய தீவிரவாதிகள் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குட்டி பொண்ணை வந்துட்டு கிட்னாப் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு பிளான் என்னன்னா, இந்த குட்டி பொண்ணு இருக்கால, இவ வந்துட்டு ஒரு எல்ஃப் அப்படின்னா இவ வந்துட்டு எல்ஃப் கிங்டம்ல இருந்து வந்திருக்கா. இவள வந்துட்டு செல் பண்ணா இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதை நினைச்சு இவங்க வந்துட்டு இவள வந்துட்டு விக்கிறதுக்கு பிளான்ல இருக்காங்க. இவள வந்துட்டு ஒரு ஸ்லேவ் மாதிரி வந்துட்டு விக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா தூக்கி வந்துட்டு வண்டியில போடுறாங்க. இது பார்த்துட்டு ஆர்த்தருக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏன்னா இவன் கூட பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதி கேங் கிட்ட இருந்தா வந்துட்டு தப்பிச்சுன்னு வந்திருப்பான். இவங்க எல்லாம் பார்த்தாலே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப வெறுப்பா வருது. இவனுக்கு கோவம் வரும்போது அவன் சில்வியா பத்தி தான் நினைக்கிறான். சில்வியா வந்துட்டு சொல்லிருப்பா, உன்னோட எமோஷன்ஸ் வந்துட்டு ரூல் பண்ண வச்சுக்காத, உன்னோட எமோஷன்ஸ் வந்துட்டு நிறைய இடம் கொடுக்காத, ஏன்னா எமோஷன்ஸ் தான் வந்துட்டு கெட்ட டிசிஷன்ஸ் வந்துட்டு எடுக்க வைக்கும். ஈவினிங் வரைக்கும் அவன் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சம் கொடுமை பண்ணிட்டு தான் அம்புறதுக்கு பிளான் வச்சிட்டு இருக்காங்க. அர்த்தர் கூட என்ன பண்றானா, கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்றான், நைட் ஆவர வைக்கும். பிளஸ் அந்த தீவிரவாதி கேங் கிட்ட வந்துட்டு நிறைய ஓனாயெல்லாம் இருக்கும். அர்த்தர் வந்துட்டு நினைக்கிறா, ஏன் வந்துட்டு இந்த ஓனாய் இவங்க பேச்செல்லாம் கேக்குதுன்னு. பாத்தீங்கன்னா அந்த ஓனாய் கழுத்துல வந்துட்டு பேண்ட் போட்டிருப்பாங்க. அந்த பேண்ட் வந்துட்டு மேஜிக்ல தான் வந்துட்டு கண்ட்ரோல் ஆயிருக்கு. இந்த தீவிரவாதிங்க எல்லாருக்கும் கூட வந்துட்டு மேஜிக் இருக்கும், மனாலா இருக்கும். ஓனாயை வந்துட்டு கட்டு போட்டிருப்பாங்க. அர்த்தர் என்ன பண்றானா, நிறைய கல்ல எடுத்துட்டு அந்த ஓனாய் மேல அடிக்கிறான். இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இவங்க போயிட்டு அந்த ஓனாயை வந்துட்டு ஒதுக்கிறாங்க. சைலண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க அர்த்தர் வந்துட்டு அந்த தீவிரவாதிகளை வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கான். 2 பேரை வந்துட்டு ஆல்ரெடி அடிச்சிட்டு இருக்காங்க. தேர்ட் ஆள கூட அடிக்கிறான். லாஸ்டா பாத்தீங்கன்னா அந்த பாஸே வராங்க. இவ்வளவு சின்ன வயசுல வந்துட்டு உனக்கு மேஜிக்ல யூஸ் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்துட்டு இவ்வளவு அடிக்க வரா. நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் இருக்கும். கடைசியா பாத்தீங்கன்னா அர்த்தர் வந்துட்டு அவனோட மேஜிக் வச்சுன்னு ஒரு நூல்ல இருந்து கத்திலா வரும்னு சொல்லிட்டு இருப்பல, அத்தை வச்சுன்னு இந்த தீவிரவாதி வந்துட்டு நச்சுன்னு தலையிலே வந்துட்டு ஒரு குத்து போட்டு அவனை சாவச்சிடறான். எல்லாரும் சாவச்சிட்டு பிறகு அந்த வண்டியில பார்த்தா அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை கூட வந்துட்டு சேவ் பண்ற அர்த்தர். அவன் வயசுல இருக்கிற பசங்க கிட்ட வந்துட்டு அவன் இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்டராக்ட் பண்றான்னு அவனுக்கு இப்பதான் புரியுது. இந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இவன் நிறைய பேரை கொண்டு இருப்பால, அவங்க மேல வந்துட்டு பிளாங்கெட் பூத்திடுறான். இந்த பொண்ணு கூட கேக்குது, என்ன வந்துட்டு கிட்னாப் பண்ணி கூட்டு வந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னு. அர்த்தர் வந்துட்டு இவ பயந்துருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு சில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு கவலைப்படாத, நீ வந்துட்டு இப்ப சேஃபா இருக்கிற, சரி இந்த பொண்ணை தான் சேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறதுக்கு ட்ரை பண்றான். இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது தனியா இருக்கிறதுக்கு. அர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றானா, நான் வந்துட்டு என் ஃபேமிலியை பார்க்க போனோம், இப்போ தேடுறதுக்கு போனவங்க இந்த கெட்ட பையன்லாம் வந்துட்டு உன்னை திருப்பி வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, சரி ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹெல்ப் பண்றான். இந்த பொண்ணை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போறதுக்கு இவன் வந்துட்டு கேட்கறான், நீ வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தேன். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றா, நான் வந்துட்டு நிறைய பூச்சிங்களை வந்துட்டு சேஸ் பண்ணியிருந்தேன், சோ எனக்கே வந்துட்டு தெரியல நான் எந்த டைரக்ஷன்ல வந்தேன். அவங்க வந்துட்டு அந்த ஓனாய் பாக்குறாங்க இவங்க 2 பேரும். அர்த்தர் வந்துட்டு நார்மலா என்ன நினைக்குவான், இதை வந்துட்டு கொன்னுடலாம்னு சொல்லிட்டு தான். இந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்றா, அது கூட வந்துட்டு ஒரு ஜீவன் தான், அதை வந்துட்டு இங்கே விட்டுட்டா அது வந்துட்டு செத்துரும், அதை வந்துட்டு நம்ம ஃப்ரீ பண்ணிடலாம். அர்த்தர் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அந்த ஓனாய் வந்துட்டு அட்டாக் பண்ணிடும். இந்த பொண்ணு வந்துட்டு நான் பயப்படாத வந்துட்டு அந்த ஓனாயில வந்துட்டு செட் பண்றா ஃப்ரீயா. அந்த ஓனாய்ங்க கூட பாத்தீங்கன்னா அப்படியே போயிடுது, இவங்க எதுவும் பண்ணாத. இவங்க வந்துட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா பகல் ஆயிடுது. நான் வந்துட்டு பேரே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தர் சொல்றான். அந்த பொண்ணு என்ன சொல்றா, என் பேர் வந்துட்டு டெசியா எராலித். உன் பேர் என்ன? என் பேர் வந்துட்டு அர்த்தர் லேவன். இவன் வந்துட்டு இப்ப சாப்பிடணும், ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய நடக்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ சமைச்சு வந்துட்டு தரா. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவ பண்ணதெல்லாம் வந்துட்டு சில்வியா வந்துட்டு ஒரு வாட்டி பண்ணிருக்கோம் அர்த்தருக்கு. உனக்கு பசிக்கலனாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் பழம் கொடுத்துருக்கோம். சோ அர்த்தருக்கு வந்துட்டு ரொம்ப சில்வியா நினைச்சு கவலை ஆகுது. டெசியா வந்துட்டு நிறைய குட்டி பசங்க எல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்கல்ல, அடப்பிடிப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு டெசியா பண்றா. இதெல்லாம் பார்த்துட்டு அர்த்தருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இவன் வந்துட்டு ரொம்ப குட்டி பசங்க மாதிரி தான் இருக்கா, இவளை பார்த்துட்டு நானும் கொஞ்சம் கத்துக்கணும். இவரும் வந்துட்டு சொல்றா, நான் வந்துட்டு என் ஃபேமிலியை விட்டு தோஞ்சிட்டேன். அர்த்தர் கேட்கறா, எல்ஃப் கிங்டம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு. அதுக்கு டெசியா சொல்றா, எலனார் பத்தி கேக்குறியா, அந்த கிங்டம் வந்துட்டு ரொம்ப ஃபன், எங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பிஸி, சோ நானு எங்க கிராண்ட்பா மட்டும் தான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இவங்க வந்துட்டு அந்த எலனார் கிங்டம் வந்துட்டு தேடி போயிட்டு இருப்பாங்க. கிட்ட போக போக பாத்தீங்கன்னா இந்த லைட் பூச்சிலாம் வந்துட்டு டெசியா கிட்ட வந்துட்டு சுத்தினே இருக்கும். அங்க வந்துட்டு இவங்க யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது. இவங்களுக்கு என்ன கவலைனா, அங்க ஓனாய் வந்துட்டு இவங்க விட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுதான் வந்துட்டு இவங்களை திருப்பியும் வந்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும்னு வந்துட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நீ போய் தூங்கு, நான் வந்துட்டு வெளியே வந்துட்டு உன்னை சேஃபா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தர் சொல்றான். சில்வியா வந்துட்டு ஒரு முட்டை கொடுத்துருப்பால, அதை வந்துட்டு எடுத்து பாக்குறா, இதுல வந்துட்டு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா சடனா வந்துட்டு டெசியா கூப்பிடுற அர்த்தர். எனக்கு வந்துட்டு தூக்கம் வரல. அதுக்கு அர்த்தர் வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிடா, உனக்கு வந்துட்டு பேனா பயோ தானே, இவ்வளவு வந்துட்டு பயோலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றானா, நீ வந்துட்டு 10-2 இருந்தே வந்துட்டு பாத்துக்கலாமே வெளியே, எப்படியோ பண்ணி அர்த்தர் வந்துட்டு 10-2 வந்துறா. டெசியா வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப பயந்துட்டு இருக்கா. என்ன சொல்றானா, நீ வந்துட்டு வெளியே போனா என்கிட்ட சொல்லிட்டு போ. டெசியா என்ன சொல்றானா, இந்த ஹியூமன் கிங்டம்ல வந்துட்டு நிறைய ஆண்கள் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு நிறைய பொண்டாட்டிங்க வச்சுப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு நல்லவங்க இல்ல நினைக்கிறேன், யார் வந்துட்டு இது உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு அர்த்தர் கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, என்னோட கிராண்ட் பாத்தா உங்க கிங்டம்லயும் வந்துட்டு இந்த மாதிரி ஆள் இருக்குவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தர் சொல்றா. பார்த்தா டெசியா வந்துட்டு அங்கே படுத்து தூங்கிறான். அர்த்தர் என்ன நினைக்கிறானா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தங்கச்சி வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். திருப்பி பாத்தீங்கன்னா பகல் ஆயிடுது. இவங்க 2 பேரும் வந்துட்டு திருப்பி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. டெசியாவோ அர்த்தர் வந்துட்டு ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு அர்த்தர் கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, ஏன்னா வந்துட்டு அவனோட ஃபேமிலியை தான் வந்துட்டு போயிட்டு தேடணும் ஆயிடுச்சு. ஆனா சடனா பாத்தீங்கன்னா அர்த்தருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பெயின் ஆகும் செஸ்ட்ல. அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவனோட மனா கோர் இருக்குதுல, அது வந்துட்டு நெஞ்சுக்கிட்ட தான் இருக்கும், அது வந்துட்டு ரொம்ப பெயினா ஃபீல் ஆகுது அவனுக்கு. டெசியா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்கறானா, நீ வந்துட்டு பரவாயில்லையா, ஒன்னும் ஆகல உனக்கு, நான் வந்துட்டு போயிட்டு எதனா செடி எதனா இருக்கா உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேடுற அப்படின்னு சொல்லிட்டு டெசியா போயிடுறா. அர்த்தர் வந்துட்டு கூப்பிடா, நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு போவாத, ரொம்ப டேஞ்சரஸ் ஆகுதாங்களா. டெசியா வந்துட்டு போயிடுறானா. அப்பப்போ வந்துட்டு அர்த்தருக்கு இந்த மாதிரி பெயின் வந்துட்டு இருக்கும். இவன் வந்துட்டு அங்க உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஓனாய் வந்துட்டு இருக்கும், வாயில வந்துட்டு பண்ணிய எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அங்க டெசியாவா வந்துடுறா. அர்த்தர் என்ன சொல்றானா, நீ வந்துட்டு தூரமாவே இரு, வந்துட்டு எப்ப அட்டாக் பண்ண நம்மளுக்கு தெரியாது. ஆனா அந்த ஓனா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பண்ணியை வந்துட்டு அங்கேயே வச்சுட்டு அந்த சைட்ல போயிடுது. இவங்க வந்துட்டு ஏதோ பண்ணுறதுல
அதுக்கு டெசியா என்ன சொல்றானா, அந்த ஓனாய் வந்துட்டு நம்ம ஆக்சுவலா சேவ் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா நம்ம வந்துட்டு அதுக்கிட்ட நல்லா இருந்தோம்ல, அதால வந்துட்டு அது நம்மளுக்கு இப்போ ரீபே பண்ணுது. திருப்பியும் நைட் ஆயிட்டு இவங்க வந்துட்டு அந்த பண்ணியை தான் வந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த டெசியா வந்துட்டு காட்டுல இருந்து நிறைய காலா கூட எடுத்துன்னு வரா. எலனோர் கிங்டம்ல வந்துட்டு இந்த காலாலாம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டே நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து நிறைய என்ன க்ளூ ஆயிட்டு இருக்கு, ஓப்பனிங் கிரீன் கலரா. டெசியா வந்துட்டு சொல்ற நம்ம வந்துட்டு எலனோர் கிங்டம்க்கு என் கூட வா ஆர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இதோட வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. எலனோர் கிங்டம் வந்துட்டு எப்படி இருக்கோ, நிஜமாவே இவங்க அந்த கிங்டம் தான் போறாங்களா? ஆர்த்தர் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு எப்படி போவா, அவனோட அம்மாவா அப்பாவா திருப்பி பாப்பானா? நாங்களும் வந்துட்டு அடுத்த எபிசோட் 5 தி கிங்ஸ் டெஸ்ட்ல வந்துட்டு பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.